கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் உபாகமம் 26 அதிகாரம் 19 வசனம். உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உபாகமம் 26 அதிகாரம் 19 வசனம். உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். இன்னைக்கு இயேசுப்பா உங்ககிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் சொல்றாரு. உங்களை சிறந்து இருக்கும்படி செய்வேன்னு சொல்றாரு. ஆமென். ஒரு காரியம் இப்போ நீங்கள் செய்துட்டு இருக்கீங்கல்ல, அதில் நிறைய கஷ்டங்கள் வருது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது என்னவா வேணால் இருக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்ப காரியமாக இருக்கலாம், இல்லை உங்கள் படிப்பு காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கி இயேசுப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. அந்த காரியத்தில் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வாராம். ஆமென். அந்த காரியத்தில் உங்களை உயர்த்துவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் வெட்கப்பட்டு போயிட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்களே, இந்த சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்கள, ஏசப்பா சொல்கிறாரு அதே இடத்துல உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்தா சொல்கிறாரு, கண்ணீரோடு இருக்கிறீங்க, இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டே இருக்கிறீங்க. ஏசப்பா இன்னைக்கு உங்களை ஆறுதல் படுத்துகிற விதமாக, உங்களுக்கு சமாதானம் தர விதமாக ஒரு வாக்கு தராரு. உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொல்கிறாரு. அந்த காரியத்தில் நீங்கள் உயர்ந்திருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க, ஏசப்பாக்கு சாட்சியாக இருப்பீங்க. ஆமென். விசுவாசிங்க, வாக்குறதை பிடிச்சு கொள்ளுங்க, விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாதிருந்து உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். ஆமென்.